கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 53 4வது வசனம் நாம் வாசிக்கும்போது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று சொல்லி நாம் எண்ணினோம் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகளை குறித்து இங்கு சொல்லப்பட்டதான ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் நாம் பார்க்க முடிகிறது. அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது இருக்கு, நம்முடைய மீறுதலின் நிமித்தமாக காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று சொல்லி இந்த இடத்துல அவருடைய சிலுவையினுடைய அந்த பாண்டுகளில் அவர் அனுபவித்த காரியங்களை, எதனால் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு தெளிவான ஒரு பகுதியை நாம் பார்க்க முடிகிறது. அவர் நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய அறியாமைகளுக்காக, நம்முடைய சமாதானமின்மைக்காக அவர் என்ன செய்தார்? அவர் அடிக்கப்பட்டு அவர் வாதிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாட்களில் இந்த வசனங்களை தியானிப்பவர்கள், வேதத்தை சிந்திப்பவர்களுடைய நான் சொல்லி ஒரு பிரதானமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னா, இன்னைக்கு பாடுகளை தியானித்து ஆண்டவரோடு கூட இருப்பவர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? அவர் என்னுடைய பாடுகளுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் எனக்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லுகிற அந்த விசுவாசத்தின் நிலைக்குள்ளே நாம் இருந்து கொண்டு நாம் என்ன செய்யணும்? அவருக்காக தன்னுடைய ஜீவனை ஆண்டவருக்காக நான் ஒப்பு கொடுக்கிறதான ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்துல ஒருவேளை நல்லவர்களுக்காக மனிதன் பாடுபடலாம். ஆனா வேதத்துல பார்க்கிறோம், அவர் சகல ஜனங்களுக்காகவும் இந்த பூமியில சிருஷ்டிக்கப்பட்ட சகல ஜனங்களுக்காக மனுகுலத்துக்காக மீட்பை கொடுக்கும்படியாக, மனுகுலம் சமாதானம் அடையும்படியாக என்ன செய்த அவர் தன்னையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நம்முடைய பாடுகளை குறித்து நாம் வேதனைப்படுகிறோம். ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள், ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த போராட்டங்கள் என்று சொல்லி நாம் அநேக நேரங்கள் என்ன செய்றோம்? நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. ஆனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அவர் எத்தனை அடிகள் பட்டா, வாரினால் அடிக்கப்பட்ட, ஈட்டியால் குத்தப்பட்டா, அவர் சிலுவை சுமந்து கொண்டு நடந்தார் என்று சொல்லி எல்லாம் பார்க்கிறோம். ஆனா எல்லா இடத்திலும் அவர் என்ன செய்கிறாரு? அவர் தன்னுடைய ஜனத்தினுடைய தன் மனுகுலத்தின் மீட்புக்காக பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு எதற்காக அவரை அனுப்பினாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் பிரயாசப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதான் அந்த பகுதியில வாசிக்கிறோம். அது நம்ம என்ன செய்யறாங்க? மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்ட தேவன். நாம் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நாம் வியாகுலப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக ஒரு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். அந்த கிறிஸ்து என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக வாதிக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து அவர் சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3வது நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நம்முடைய வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த தெய்வத்துக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நீங்க எவ்வளவு பாடுகப்பட்டீங்கப்பா, எனக்காக பட்டீங்க ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு பூமியில நடக்கிற இந்த கஷ்டங்கள் பிரயாசங்களை கண்டு நாங்கள் சஞ்சலப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம் ஆண்டவரே. அந்த தன்மையெல்லாம் எங்களுக்கு மாற்றப்பட்டு நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் முடித்தீர் என்று சொல்லுகிற அந்த விசுவாசம் நமக்குள்ள வர ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் தியானித்த இந்த வேத வசனத்தின் அடிஸ்தானத்துல கர்த்தர் எங்களுக்காக பாடுபட்டு ஆண்டவரே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக ஆண்டவரே
இந்த பூமியிலே அப்பா நீர் எங்களுக்காக நீர் சகலத்தையும் சகித்தீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அடிக்கப்படும் போதும் பாதிக்கப்படும் போதும் குத்தப்படும் பொழுதும் ஆண்டவரே அந்த அந்த தரை விழுந்த அந்த இரத்தத்தினால் ஆண்டவரே எங்களை மனுகுலத்தை எங்களையும் மீட்டெடுத்த கர்த்தர் ஆண்டவர். நீங்க எல்லாவற்றையும் கரங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பரிசுத்தாவை நடத்தும் பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.